அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. நான் ஜக்கி. நான் இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன்னா நான் நேற்று நான் பார்த்தது அதை உங்களோட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது எந்தண்டா ஒரு குரங்கிக்குது, அதுக்கு பக்கத்தில் 2 வாழைப்பழம் வச்சுக்கிது, அடுத்த சைடில் ஒரு சல்லி ஒரு கட்டு வச்சுக்கிது, பெரிய கட்டுண்டு. இனி அந்த குரங்கு எதை தெரிவு செய்யும்ண்டு, அந்த குரங்கு தெரிவு செய்யும், அதாவது வாழைப்பழத்தை தான் தெரிவு செய்யும். ஏண்டா அதுக்கு சல்லிடுள்ள மதிப்பு தெரியாது. இப்போ அந்த சல்லியை கொண்டு போனால் அந்த வாழைப்பழம் மாதிரி எங்களுக்கு நிறைய வாழைப்பழம் வாங்கியலும் நினச்சதை செய்யலும் அப்படின்ட்டு அதுக்கு தெரியாது. அது பார்க்கும் அந்த நாங்கள் எப்படி அந்த எங்களுக்கு விளங்குறது அதைத்தான் அது முடிவு செய்யும். அது மாதிரி தான் மனிதர்களும். அதாவது படித்து என்ன ஆகணும்னு கேட்டால் எல்லாரும் செல்வாருங்க. ஒருத்தரும் செல்வாங்க தொழில் அதிபர் ஆகணும் செல்ல மாட்டாங்க. எல்லாரும் செல்வாங்க என்ன ஆசிரியர் ஆகணும், இல்லை இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் செல்வாங்க. இனி இன்ஜினியரோ டாக்டரோ ஆகிறது அவங்களுக்கு அது மேலதிகமாக அவங்களுக்கு அந்த வாழ்க்கையை மேலதிகமாக வாழ்க்கையில் அவங்களோட அந்த அந்த 8 மணிலேருந்து 4:30 கட்டும் அந்த கொடுத்த பீரியட்லுக்கு அவங்களுக்கு இவ்வளவு தான் சம்பளம்ட்டு நிர்ணயிக்கப்பட்டிருக்குது. 40,000 50,000 60,000 அதுதான் அந்த நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேலே அவங்களுக்கு செய்யலாம். ஆனால் தொழிலதிபராகினா நினச்சதை செய்யலும், அவங்களுக்கு நினச்சதை வாங்கியலும், காணி வாங்கியலும், வாகனம் வாங்கியலும். இனி யாரும் இதை யோசிக்கிறல்ல. எல்லாரும் படிக்க வைக்கிற சின்னத்திலேருந்தே ஊட்டுறது டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஆசிரியர் ஆகணுன்றது தான் ஊட்டி வளர்க்குறோம். இனி இது ஒரு நல்லொரு விஷயமாயிடுச்சு. நான் நேற்று பார்த்ததில் உண்மையில் இதை கொஞ்சம் சிந்திக்கணும். இனி இப்போ நினச்சதை செய்யலும்ன்ற நாங்கள் கட்டாயம் தொழிலதிபர் ஆகிறதுக்கு முயற்சி செஞ்சால் ஒழிய வேறு எந்த விதமான அரசாங்கத்து தொழிலோ டாக்டரோ இந்த டீச்சரோ ஏதோ செஞ்சு அவங்களுக்கு அது அந்த வாழ்க்கைக்குரிய சம்பளத்தை தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேலதிகமாக கிடைக்காது, நிர்ணயிக்கப்பட்ட சம்பளம். இப்போ தொழிலதிபராகினா ஒரு மாதத்தில் 1 லட்சம், அடுத்த மாதத்தில் 1.5 லட்சம், அதுக்கு அடுத்த மாதம் 5 லட்சம் அப்படின்ட்டு அவங்களோட திறமைக்கேற்ற அவங்களோட முயற்சிக்கேற்ற அவங்க தேடிட்டே இருப்பாங்க இல்லையா. இனி இதை நான் நேற்று படித்ததுனால இதை நான் உங்களுக்கு செல்லணும்னு ஒரு ஆசை ஆயிடுச்சு. அதனால் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதை நீங்களும் யோசித்து பாருங்க. பார்த்து இதுக்கு உண்டான இது இந்த நான் சின்னது நல்லம்டா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் சின்னது சரின்ட்டு பிளாண்டு கமெண்ட் பண்ணுங்க. இனி இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சேரணும்டா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்கோ. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு நாளும் நான் நல்ல விஷயங்கள் இப்படி வந்துச்சானா நான் உங்களுக்கு போடுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.